Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we have to go for the new lesson about the third lesson of your textbook. The name is thermal physics. Okay, the name is thermal physics. First of all we have to know what is the thermal. Thermal means that is kind of temperatures. So temperatures base பண்ணி வரக்கூடிய concept தான் நம்ம இந்த lessonsல பார்க்க போறோம். So generally what do you understand about in thermal, that is called temperatures in our daily life. So நீங்கள் temperatures base பண்ணி நம்ம daily lifeல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா it's main thing human body, the temperatures. So human bodyல the normal temperature that is 98.6 Fahrenheit and otherwise we can call 37 degrees Celsius. So what I am saying that the Fahrenheit and the Celsius. So ஒரே temperatures தான், but நான் வந்து யூனிட் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்கேன். Fahrenheit, that is one of the unit of temperature and also Celsius. So Kelvin அப்படின்னு கூட உங்களுக்கு நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. That is using for the laboratories. So human bodiesக்கு நம்ம Fahrenheit அந்த கேட்டகரிஸ்லையும் சொல்ல முடியும், Celsius கேட்டகரிஸ்லையும் சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் வெதர் டெம்பரேச்சர்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிகிரி செல்சியஸில் வந்து நியூஸஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. தட் இஸ் கால்டு யூனிட். ஸோ கிலோகிராம், மீட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டெம்பரேச்சருக்கு நம்ம சொல்லக்கூடிய யூனிட்ஸ் Fahrenheit, Celsius, Kelvin. Okay, so this is the human normal temperatures. So that is also depending on that. So நம்ம லைவாக இருக்கிறோம் அப்படின்றது டெம்பரேச்சர்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. அதே மாதிரி குக்கிங், so not only the cooking, so many things is depending on the temperatures. So temperatures இல்லாமல் நம்ம எதுவுமே மூவ் பண்ண முடியாது. Even the photosynthesis for sunlight. ஸோ உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ப்ரைமரியாக அதோட இம்பார்ட்டன்ஸ் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் what is that the absolute unit? For that absolute scale, that is a relation between the different type of scale. So already I told about the Celsius and Fahrenheit, how to find out in or convert to the Celsius to Fahrenheit, Fahrenheit to Celsius. That also have the small calculations. For K, that is Kelvin, we want to find out the Kelvin means we can use that C plus 273. C means Celsius. So Celsius எவ்வளோ இருக்கோ அதில் வந்துட்டு 273, that is Kelvin, அதோடைய ரீடிங் அந்த நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் Kelvin. Okay, the same way we have to find out using that Fahrenheit. If you have the Fahrenheit measurement, so we can use that formula. If we have that Celsius measurement means we can use that formula. So two different formula to find out the Kelvin. So F plus 460 into 5 by 6. Okay, and what is that 0 Kelvin means? It's equal to minus 273 degrees Celsius. So this is that the main concept of the absolute scale. Okay, and move on to this thermal equilibrium. ஸோ தெர்மல் ஈக்குவலிபிரியம். ஸோ ஈக்குவலி அப்படின்னு சொன்னாலே ஈக்குவல் அப்படின்ற ஒரு வேர்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு டேபிள், ஒரு பிளைன், ஒரு உட்டன் டேபிள் ஆர் எனி திங் யூ கேன் டேக். ஸோ அந்த டேபிளில் நீங்கள் ஹாட்டான ஒரு காஃபி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அந்த காஃபியில் இருக்கக்கூடிய இந்த ஹாட்னஸ் இருக்குல்ல, நல்லா ஹாட்டாக இருக்குது, நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஒரு 1 hour கழித்து நீங்கள் அதை என்ன அந்த பிளேஸில் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க, அதோட ஹாட்னஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். உங்களுக்கு எந்த விதமான நெட் சார்ஜும் நீங்கள் எந்த விதமான எஃபர்ட்டும் அதில் நீங்கள் போட்டிருக்க வேண்டிய, ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நார்மலாக உங்களுக்கு இந்த அட்மாஸ்பியர்லேயே அதில் இருக்கக்கூடிய அந்த ஹாட்னஸ் மாலிகுல்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். தட் மீன்ஸ் ஈக்குவல் பண்ணும். ஏன்னா ஹை லெவல்லேருந்து லோ லெவலுக்கு அது ட்ராவல் ஆகிட்டே வரும். ஸோ அதோடைய நேச்சரே அப்படி தான். ஸோ நம்ம எந்த விதமான நெட் சார்ஜும் அதில் கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ த நேச்சர் ஆஃப் த டெம்பரேச்சர், தட் இஸ் த தெர்மல் பிரின்சிபலே என்ன ஆகும்னா லோ லெவல்லேருந்து ஹை லெவல்லேருந்து லோ லெவலுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஹாட்னஸ் இருந்தாலும் அது என்ன ஆகும், அந்த ஹாட்னஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு எப்போ ஈக்குவல் ஆகுதோ, தட் இஸ் எந்த பிளேஸில் அது இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஒவ்வொரு பிளேஸ்லையும் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு டெம்பரேச்சர் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வெசல்ஸ் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் பாட்டம் ஆஃப் இந்த சைடில் நீங்கள் எப்படி டச் பண்ணாலும் உங்களோட டெம்பரேச்சர் ஏதாவது டிஃபர் ஆகுமா? கிடையாது. ஏன்னா அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு டெம்பரேச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக லோ லெவலில் இருக்கக்கூடிய கூலிங் பிளேஸ்க்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஈக்குவலான பொசிஷன் வர வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் எப்போ எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சோ ஒன்ஸ் அது ஸ்டாப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் அது வந்து அட்மாஸ்பியரில் உங்களுக்கு அது கூலாக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ப்ரெட்டிங் அண்ட் கூலிங், தட் இஸ் ஈக்குவல், தட் இஸ் கால்ட் தெர்மல் ஈக்குவிலிபிரியம். ஸோ சிம்பிள் வே we can say that the small explanations, two or more physical systems or bodies are said to be
the thermal equilibrium if there is no net flow of thermal energy between the system. So whatever it is, the human body also, அதனால தான் ஃபீவர்ஸ் வந்திருக்காங்க. அப்படி ஃபீவர் வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் உட்காராத, உனக்கு அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் என்ன ஸ்ப்ரெட் ஆகும்? எஸ், ஆப்வியஸ்லி டெம்பரேச்சர்ஸ். ஸோ டெம்பரேச்சர் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட பிரின்சிபலே அது தானே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஜஸ்ட்டு பக்கத்தில் உட்காடுறீங்களா, இங்கே உட்காரக்கூடிய அந்த பெஞ்சஸ் மூலயமா கூட அது ஸ்ப்ரெட் ஆகி நம்மளுடைய ஹியூமன் பாடியில் உங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த டெம்பரேச்சரை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறது, அந்த பிரின்சிபலை நீங்கள் இதிலேருந்து கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், தெர்மல் எனர்ஜி. ஸோ தெர்மல் எனர்ஜி ஆல்சோ எக்ஸ்பிளைன் த சேம் திங் ஃபார் தட் ஈக்விலிபிரியம். So we have to, the flowing, it's called the thermal energy. So what will happen, the spreading of the high level to the low level in this process is called thermal energy. Okay, and character of this, the energy transfer. So energy transfer ஆகிறப்ப what is that character அப்படின்னு சொல்லிட்டு a few things கொடுத்துருக்காங்க. Heat always flows from the system at the high temperature to the system of low temperature. Just now I explain about this first point. And move on to the second point, the mass of system is not altered when it's heated or cooled. ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஹைலேருந்து லோ போகுது இல்லையா, அதே மாதிரி லோலேருந்து ஹை லெவலுக்கு போகுமா அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள்ஸ். ஸோ அது ரிட்டர்னில் ரிவர்ஸில் நடக்காது. ஒன்ஸ் ஹை டு லோ மட்டும்தான் இது நடக்கும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். ஃபார் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட், the heat gained by cold system is equal to the heat lost by the hot system. That is equal. Heat gained is equal to heat lost. So that is இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷனை உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஸோ ஹீட்டும் லாஸ்ட்டும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். எதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டில். ஓகேவா? தென் யூனிட்ஸ், த ஹீட் எனர்ஜி. ஆஃப்டர் த கோ ஃபார் த யூனிட்ஸ், we can go for that the general heat energy, that is joule, but we have to learn about the lot of other units. That is one of that calorie and kilocalorie. Okay, what is that calorie and kilocalorie means? That is also the explanations is there. உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இது 1 mark or 2 marksல கேட்பாங்க. ஸோ அது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பேஜ் நம்பர் 34ல் இருக்குது. For other units of the heat energy, 1 calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through the 1 degree Celsius. That is very important. 1 gram of water of 1 degree Celsius for calorie. The same way, coming to this kilocalorie means the heat energy required to raise the temperature of 1 kilogram of water through the 1 degree Celsius. So it's depending on that 1 gram and 1 kilogram. So 1 gram means that is calorie and 1 kilograms it's depending its kilocalorie. Okay, this is that other units. And coming to this expansion of the substance. So next concept, expansions. Expansions means it's using only the thermal. ஸோ நீங்கள் மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி உங்களுக்கு டோரில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் பார்ப்பீங்க. சில இதில் வந்துட்டு உங்களுக்கு சரியாக க்ளோஸ் ஆகாது, இல்லைன்னா உங்களுக்கு நிறைய கேப்ஸ் வரும் டிபெண்டிங் ஆன் த டெம்பரேச்சர்ஸ். ஏன்னா கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையோ. ஸோ அப்போது உங்களுக்கு நம்மள இருக்கக்கூடிய விண்டோஸ் டோர்ஸ்லாம் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ், எக்ஸ்பேன்ஷன் இன் liquids and gases. So the two main part that is for expansions, solid and liquids and gases. Okay, so expansion in solids have to classify into 3 types, that is linear expansion, superficial expansion and cubical expansions. For the linear means if you have for the lengthiest materials, or if you have that the flattened materials or cubical materials. First of all, we can take that lengthiest material. If you have to heat it for that any one lengthiest materials means it will be expand. ஸோ அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஹீட் பண்ணும்பொழுது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அதோடைய லென்த்து கண்டிப்பாக எக்ஸ்டர்ன் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். that is called linear expansion. ஏன்னா அது வந்துட்டு உங்களுக்கு லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ லீனியர் லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கு இது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு திஸ் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். சூப்பர்ஃபிஷியல் மீன்ஸ் த ஏரியா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளாட்டட் ஒரு மெட்டீரியலை நான் ஹீட் பண்ணுறேன். அதை ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஏரியாவை தாண்டி இன்னும் கூட ஒரு 2 சென்டிமீட்டர் ஆர் 5 சென்டிமீட்டர்ஸ் டிபெண்டிங் ஆன் த டெம்பரேச்சர் கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதை விட எக்ஸ்பேண்ட் ஆனது உங்களுக்கு சைஸ் பெருசாக இருக்கும் இல்லையா, அதுதான் உங்களுக்கு சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் கேட்டகரிஸில் சொல்லலாம். அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன்ஸ், கியூபிக்கல் ஷேப்ஸில் ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் நீங்கள் ஹீட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்ட், அதோடைய சைஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும். தட் இஸ் cubical expansion. That is simple way: linear, superficial and cubical. So these and all for the expansion in solid state. But we have to learn about liquid and gases. That is also have the two types: real expansion, apparent expansions. So what is that real and apparent expansions? That means I am just going to explain you for that the small explanations. Real expansions: if the liquid is heated directly without using that any container, then the expansions that you observe its term is real expansions. And coming to this apparent means that is expansions is real, liquid apparent observed without the considering. That is the main thing. என்ன இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா that is the main thing, apparent and without apparent. ஸோ அப்பேரண்ட்டோட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, அதை ஹீட் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, அதோடைய அப்பேரண்ட்டோட உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ். அப்பேரண்ட் இல்லாமல் அந்த சப்ஸ்டன்ஸ் மட்டுமே உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா தட் இஸ் ரியல் எக்ஸ்பேன்ஷன்ஸ். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு அது ஒரு குழப்பமாக இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நான் கொடுக்கும்பொழுது இன்னும் கூட உங்களுக்கு புரியும். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ யூ கேன் see the pictures for the real and apparent expansion of liquids. ஸோ நீங்கள் கண்டெய்னர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த கண்டெய்னர்ஸில் உங்களுக்கு ஒரு லிக்விட்ஸ் இருக்குது, கலர்டு லிக்விட்ஸ். ஸோ அந்த கலர்டு லிக்விட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கலர் லிக்விட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த லிக்விட்ஸில் நம்ம ஒரு ஹோல் வந்துட்டு இருக்கும். அந்த ஹோலில் உங்களுக்கு ஒரு பைப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்பேரண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அப்பேரண்ட்டை நம்ம ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வெசல்ஸ் உங்களுக்கு லைட்டாக ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் சேம் டைம் அந்த லிக்விடும் உங்களுக்கு ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அப்பேரண்ட்டில் நீங்கள் அந்த லிக்விடை ஃபில் பண்ணும்பொழுது அந்த டியூப் வழியாக உங்களுக்கு எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு இனிஷியேட் லெவலில் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. தட் இஸ் L1. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரியல் அப்பேரண்ட் இதெல்லாம் நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த அப்பேரண்ட்டில் நீங்கள் லிக்விட் எடுத்துக்கிறீங்க, அந்த லிக்விடில் இன்சர்ட் பண்ணுறீங்க. இன்சர்ட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இருக்க லிக்விட் உங்களுக்கு அப்படியே ரைஸ் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகும் இல்லையா. ஸோ அதாவது நான் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்னு ஒன்று வரும் இல்லையா, அந்த இனிஷியல் ஸ்டேஜ் தான் L1 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஹீட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஹீட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லிக்விட் ஹீட் ஆகும். லிக்விட் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த வெசல்ஸ் அந்த அப்பேரண்ட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அது விரிவடையும்னு சொல்லுவாங்களே, எக்ஸ்பேண்ட் ஆகும். அது வந்துட்டு லிக்விட் ஹீட் ஆன பிறகு தான் அது நடக்கும். ஸோ அது முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். லிக்விடை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அப்பேரண்ட்டே வரும். ஓகேவா? இப்போ L1 உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ இனிஷியல் ஸ்டேட் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதோடைய வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ ரைஸ் ஆகிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன ஆகும், மேலே ரைஸ் ஆகி நிற்கும். அப்போது உங்களுக்கு L3 ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க, பாயிலிங் ஆகிறப்ப கண்டிப்பாக அது ரைஸ் ஆகிட்டே இருக்குள்ள, இருக்கிற லெவலை விட அதிகமாகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், L3 உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். அதே சேம் திங் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் கழித்து இந்த அப்பேரண்ட் ஹீட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஹீட்டுனாலே எக்ஸ்பேண்டு நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த பாத்திரம் உங்களுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு உங்களுடைய பாஷையிலே நான் சொல்கிறேன். அப்போ ஆகிறப்ப என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் கீழே இறங்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த அப்பேரண்ட் இதை பெருசாகிடுது இல்லையா. அப்போது வாட்டர் இன்னும் கூட தேவைப்படும்ல. அப்போ இருக்கிற லெவல் அது லோவாக L2க்கு வந்துடும். ஸோ L3 இருந்தது L2க்கு வந்துடும். ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல லிக்விட் ஹீட் ஆகும், அதுக்கப்புறம் அப்பேரண்ட் ஹீட் ஆகும். ஸோ லிக்விட் ஹீட் ஆகிறப்ப ரைஸ் ஆகும். அதே அப்பேரண்ட் ஹீட் ஆன பிறகு எக்ஸ்பெண்ட் ஆன பிறகு இது பெருசாகிடும். அப்போ மறுபடியும் பெருசான பிறகு அப்போ ஸ்பேஸ் கிடைக்கும்ல உங்களுக்கு. அப்போ அந்த தண்ணி உங்களுக்கு ஃபில் ஆகிறப்ப கண்டிப்பாக லெவல் கம்மியாகிடும். ஸோ L2க்கு வந்துடும்.
ஸோ இதுதான் உங்களுக்கு L1 L2 L3 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா L1 L3 தட் இஸ் ரியல் எக்ஸ்பேன்ஷன்ஸ் அண்ட் L1 L2 that is apparent expansions. So we can write the equations method. Real expansion is L3 minus L2. L3 வந்து L2 மைனஸ் பண்ணிங்கன்னா ரியல் எக்ஸ்பேன்ஷன் என்னென்னு நம்மளால் பார்க்க முடியும். அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் வந்து L3லேருந்து L1 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரே விஷயந்தான், லிக்விட் ஹீட் ஆகுது, அப்போது லிக்விட் ஹீட் ஆகிறப்போ உங்களுக்கு ரைஸ் ஆகுது, அப்பேரண்ட் ஹீட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஹீட் ஆகுறதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, எக்ஸ்பேண்ட்ன்ற வேர்டு தேவை. எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ அதோடைய அப்பேரண்ட்டோட சைஸ் பெருசாகும். சைஸ் பெருசாச்சுன்னா அப்போ லிக்விட் உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக லிக்விட் தேவைப்படும் போது அந்த லிக்விட் ஃபில் பண்ணும்பொழுது இந்த லெவல் உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன்ஸ். ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் டைம் ஃபார் லேர்னிங் அபவுட் தட் the experiment to measure the real and apparent expansion of liquid. So just now we explained about the real and apparent. So I hope you understand about through this the diagrams. So the diagrams மூலமா நீங்க understand பண்ணிருப்பீங்க இல்லையா? So அந்த மெட்டீரியல்ஸை வச்சு கூட உங்களுக்கு calculations கூட இருக்கும். So suppose calculations வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் சொன்னாலே L3 minus L2 and L3 minus L1. So அதை பேஸ் பண்ணி நம்ம calculations போடுற மாதிரி இருக்கும். Next, fundamental laws of gases. That also the important things for fundamental laws. In this laws have the 3 laws. So 10th standardல நீங்க மெயினா 3 laws பத்தி படிப்பீங்க. நெக்ஸ்ட் இயர் அண்ட் 11th 12thல நீங்க வரும்போது இன்னும் கூட நீங்க டீப்பா படிப்பீங்க. ஸோ இப்போ இங்கே ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய 3 laws பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். தட் இஸ் பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவகாட்ரோஸ் லா. ஃபர்ஸ்ட் பாயில்ஸ் லா. இட்ஸ் டிபெண்டிங் ஒன்லி ஃபார் த pressure, volume and temperatures. Okay, first Boyle's law will explain is obviously through this the equation P proportional 1 by V, that is pressures is inversely proportional to the volume, that is called Boyle's law. P proportional 1 by V we can write using the constant. So we have to put that one constant for proportionals. So K, if I take K வந்துட்டு இந்த கான்ஸ்டண்ட்டாக எடுத்திருக்கேன் அப்படின்னா K is equal to PV. Okay, so V இந்த சைடு வந்துச்சுன்னா PV ஆகிடும். So equal K. Okay, so obviously K is equal to PV, otherwise we can write P proportional 1 by V. So proportions யூஸ் பண்ணிவிட்டு எப்படி எழுத முடியும், கான்ஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி எழுத முடியும்னு ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு சூஸில் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டோடவும் கொடுப்பாங்க, இல்லைன்னா ப்ரொபோர்ஷனல்ஸ்லையும் கொடுப்பாங்க. அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு 2 ஸ்டெப்புமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சார்லஸ் லா. தட் இஸ் V, that is volume directly proportional to the temperatures. Otherwise we can write K is equal to V by T. ஏன்னா V இங்கே இருக்கும், T இந்த சைடு வரும்போது டிவிஷனில் போயிடும். ஸோ K is equal to V by T. That is சார்லஸ் லா. நெக்ஸ்ட் அவகாட்ரோஸ் லா. This is also depending on the volume and number of moles. So volume is directly proportional to the number of moles, that is V proportional N. Otherwise K is equal to V by N. Okay, this is the fundamental laws of gases. So this is also the important 2 marks. And coming to this gaseous type, that is gases. So gasesல பார்த்தீங்கன்னா மெயினாக 2 types இருக்குது. That is real gas, then ideal gas. So real gasனா என்ன, ideal gasனா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஒரு காம்பவுண்டாக உங்களுக்கு ஒரு கேஷியஸ் ஸ்டேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ஆட்டம்ஸ். ஸோ காம்பவுண்டானா உங்களுக்கு நிறைய கேஸஸோட மிக்ஸாக இருக்கும் இல்லையா, இந்த மிக்சர் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு நிறைய கேஷியஸ் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஒன்றுக்கு ஒன்று வந்து இன்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன கேட்டகரிஸில் வரும்? எஸ், ரியல் கேஸஸ். ஸோ ஒன்றோட ஒன்று ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா அது ஐடியல் கேஸ். வில் எக்ஸ்பிளைன் யூஸிங் தட் த கரெக்ட் வேர்ட். If the molecules or atoms gases interact with each other. So interact with each other means that is real gas. It's do not interact with each other means that is ideal gas. Okay, I am telling about that the same thing for real and ideal. நான் மறுபடியும் சொல்கிறேன். Real gas means molecules. For the gaseous is molecules or atoms is interact with each other means real gas. And atoms or molecules do not interact with each other means yes, ideal gas. Okay, in this ideal gas equations is having in your page number 37
that is also very important for that in this lesson. ஏன்னா இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு இல்லாமல் இந்த கொஷின்ஸ் பேப்பர் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஏன்னா அத்தனை முறை நிறைய முறை அந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக அதை படிக்கணும். அதுக்காக தான் நான் ஃபண்டமெண்டல்ஸ் லா உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவகாட்ரோஸ் லா. It's depending on that we can write the ideal gas equations. Okay, let's see how to derive these equations. Okay, this is ideal gas equations for the fundamentals நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. That is Boyle's law and Charles Avogadro's law. So you can see that first of all the Boyle's law, PV is equal to constant. Otherwise we can write what is that? Yes, P proportional to the 1 by V. So first நான் constant formulas எடுத்திருக்கேன். PV is equal to constant for Boyle's law. Now this is for Charles law, that is V by T constant, and Avogadro's law V by N constant. ஸோ இந்த மூணு உங்களுடைய அந்த ஃபார்முலாஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் ஃபர்தர் டெரிவேஷன்ஸ் வருவீங்க. ஸோ கம்மிங் டு திஸ் கம்பைனிங் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்க இல்லையா, இந்த 3 ஈக்குவேஷன்ஸும் கம்பைன் பண்ணுறீங்க. கம்பைன் மீன்ஸ் V by T, V by N and PV. ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்பைன் பண்ணுறீங்க. கான்ஸ்டண்ட்டை வந்துட்டு நீங்கள் காமனாக வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டினாமினேட்டரில் என்ன இருக்குது, நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதுவீங்க. ஸோ நியூமரேட்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் PVன்னு காமனாக எழுதிட்டேன். டினாமினேட்டரில் N இருக்குது, T இருக்குது. ஸோ NT எழுதியிருக்கேன். ஏன்னா பாய்ல்ஸ் லாவில் உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா PV மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை நான் வந்து ப்ரீவியஸ் பேஜில் இருந்ததுனால இந்த இடத்துல உங்களுக்கு ஜஸ்ட்டு ரைட் பண்ணுறேன் PV. ஸோ இது வந்து உங்களுக்கு பாய்ல்ஸ் லா. ஸோ இது ரெண்டுமே நியூமரேட்டர்ஸில் இருக்குது. ஸோ PV இருக்குது, இங்கேயும் V, இங்கேயும் V. ஸோ காமனாக PV மட்டும்தான் எழுதியிருக்கேன். டிவைடட் பை டினாமினேட்டரில் இங்கே T இருக்குது, இங்கே N இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. ஸோ நான் Tயும் Nனும் சேர்த்து NTன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் கம்பைன்டு ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அந்த 3 ஈக்குவேஷனும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு அந்த 3 ஈக்குவேஷனும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மாதிரி சொல்கிறேன். ABC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. A மீன்ஸ் அவகாட்ரோஸ், B மீன்ஸ் பாய்ல்ஸ் லா, C மீன்ஸ் சார்லஸ் லா. ஸோ உங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டாக இருக்கும் புக்கில். நீங்கள் இந்த ஆர்டரில் கூட எழுதிக்கலாம், சப்போஸ் மறக்காமல் இருக்கும். ஓகேவா? ABC மெத்தடில். ஸோ அப்போ கம்பைன்டு வேர்டு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? ஸோ நீங்கள் 3 ஃபார்முலா எழுதுறீங்க, கம்பைன் பண்ணி எழுதுறீங்க. இதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு டெரிவேட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். It above equations called combined laws. If they consider gas which is contain mu moles of gas. Mu அப்படின்ற வேர்டு உங்களுக்கு இந்த சிம்பிள்ஸில் இருக்குது. நான் லாஸ்ட் கிளாஸில் கூட சொல்லியிருந்தேன். அந்த லெசன்ஸில் மியூ அப்படின்ற வேர்டு நீங்கள் நியூவாக படிச்சிருப்பீங்க, லேம்டான் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மியூ தான் இங்கே மோல்ஸ் ஆஃப் கேஸஸில் உங்களுக்கு வருது. அந்த மியூ அப்படின்றது இந்த இடத்துல நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ NA. ஓகேவா? தட் இஸ் number of moles, that is the moles of gases, the number of atoms Na. ஓகேவா? ஸோ N is equal to mu NA. ஸோ என்னோட வேல்யூ mu NAன்னு இருக்குது. ஸோ இந்த mu NAவை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ PV is equal PV by NT. ஸோ PV Nக்கு பதில் mu NA T is equal to constant. அவ்வளோதான் நம்ம டிஃப்ரென்ஷியேட். புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ PV by mu NA T is equal to KB. கான்ஸ்டன்ட்டை நான் இந்த இடத்துல KBன்னு எடுத்திருக்கேன். K ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டன்ட், கேஷியஸ் கான்ஸ்டன்ட். B அப்படின்ற வேர்ட் நான் எழுதியிருக்கேன். B மீன்ஸ் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 1.38 into 10 to the power of -23 ஜூல் பர் கெல்வின், தட் இஸ் JK -1. ஸோ இந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூஸும் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ KB. ஸோ நான் ஜஸ்ட்டு கேன்னு எழுதாமல் கேபியோட எழுதியிருக்கேன். தட் இஸ் ஆல்சோ இட்ஸ் கான்ஸ்டன்ட் அபவ் ஈக்குவேஷன்ஸ் KB விச் இஸ் கால்ட் போல்ஸ்மேன் அப்படின்ற வேர்டு நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ மியூ NA KB. ஸோ இந்த 3 டேர்ம்ஸையும் நம்ம ஈக்குவலாக ஆர்க்கு ஈக்குவல் பண்ணலாம். தட் இஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ K அப்படின்றது ஜென்ரல் கேஸ் கான்ஸ்டன்ட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்க இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய இந்த R, தட் இஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூஸ் பற்றி தான் நம்ம ஹையர் கிளாஸில் டீப்பாக படிப்போம். ஸோ இந்த வேல்யூஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 8.31 ஜூல் பர் மோல் பர் கிலோ, தட் இஸ் ஜூல் மோல் -1 கிலோ -1. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாய்ஸில் கேட்டிருக்காங்க நிறைய முறை. நான் சொன்ன இந்த சாப்டரில் இந்த கொஷினே இம்பார்ட்டன்ட் சொன்னேன். அதுலேயும் இந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ
R, that is universal gas constant value. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக அதில் நல்லா எழுதி பாருங்கள். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு மியூ என்ஏ கேபிடி இஸ் ஈக்குவல் டு பிவின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதை நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்னு எழுதலால இந்த போர்ஷன்ஸ்க்கு பதில் ஆர்டி. ஸோ பிவி இஸ் ஈக்குவல் டு ஆர்டி. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் என்னென்னு சொல்லுவோம், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு do the written practice. Okay students? Okay students, I hope you understand about all the concept of in thermal physics lesson, and you have to read out carefully, and otherwise the ideal gas equation you have to written practice, that is the most important. Okay students, thank you.